ஸ்பெஷல் ரெசிபி பண்ண போகிறோம். அது ரம்ஜான் ஸ்பெஷல் ரெசிபி. அது என்னென்னா ஹரீஸ் பண்ண போகிறோம். அதாவது யூஏஇயில் ஹரீஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்தியாவில் வந்து ஹலீம்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் பருப்பெல்லாம் போடுறதுனால அதுக்கு உண்மையான பேர் வந்து தலீம் தான். ஆனால் வந்து அதை மருவி ஹலீம்னு அப்படி ஆகிடுச்சு பேர். நம்ம இப்போ அதை எப்படி சிம்பிளாக செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். ஓகே, அதை இப்போது பார்க்கலாம் நம்ம எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். கொடுப்பவரை ஏழையாக்காமல் பெறுபவரை செல்வந்தனாக்கும் ஒரே செயல் புன்னகை மட்டுமே. ஓகே, நம்ம இப்போது எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ காமிக்கிறேன். நான் இது 100 கிராம் உடைச்ச கோதுமை எடுத்திருக்கேன். 100 கிராம் உடைச்ச கோதுமை. நீங்கள் ஒருவேளை முழு கோதுமை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மிக்சியில் போட்டு உடைச்சிக்கோங்க. ஓகேங்களா, அது வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன் நான். அப்புறம் பார்லி, இது வந்து பார்லின்னு சொல்லுவாங்க. இந்த பார்லி உங்களுக்கு ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னா உளுந்தையே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இது நான் எனக்கு பார்லி இருக்குது அதனால் நான் போட்டிருக்கேன். இது 4 டேபிள் ஸ்பூன் பார்லி போட்டிருக்கேன். இது 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் இது இந்த பார்லி கிடைக்கலன்னா உளுந்தியே 6 டேபிள் ஸ்பூனாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா, 2 டேபிள் ஸ்பூன் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சென்னா தால், அதாவது கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். இது 10 பாதாம் 10 முந்திரி எடுத்திருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். இதையெல்லாம் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுடுங்க நல்லா. ஓகேங்களா, நல்லா இதை 3 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. அப்புறமா நான் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதை 4 தடவை கழுவிட்டு அப்புறமா நீங்கள் ஊற வைங்க. ஓகேங்களா, இப்போ நாம் 2வது ஸ்டெப்பு பண்ண போகிறோம். இது வந்து இப்போ மட்டன் எடுத்துருக்கோம், 1 கிலோ எடுத்துருக்கோம். இப்போ இது பாருங்கள் எவ்வளோ பெரிய பீஸ் போட்டிருக்கேங்க பாருங்கள். எலும்போடு வாங்கிக்கோங்க, இவ்வளோ பெரிய பீஸ் போடணும். ஓகேங்களா, பாருங்கள் எல்லாமே பெருசாக பீஸு இப்படி போட்டுக்கோங்க. இது 1 கிலோ. இது 200 கிராம் தயிர் எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். இப்போ நான் இதை மேரினேட் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். இதை நான் கொஞ்சம் பிசைஞ்சிட்டு நான் இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேங்களா, இது நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இது வந்து 3 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இதில் இப்படி மேரினேட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருப்போம். ஓகேங்களா, இதை இப்போது எடுத்து வச்சுருவோம். இப்போது இது 3வது ஸ்டெப்பு. இது இப்போ நம்ம பருப்பு வேக வைக்க போகிறோம். இது பருப்பில் 1.5 லிட்டர் நான் தண்ணி ஊற்றிருக்கேன், அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா வேகமாக வச்சுக்கோங்க அடுப்பை. ஒரு விசில் வந்தோடனே அப்புறம் 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வைங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமா இதை திறந்து பார்க்கலாம். ஓகேங்களா, நான் இப்போ இதை ஆன் பண்ணிடுறேன். இப்போது இதில் நம்ம 200 கிராம் நெய் போட்டுக்கிறோம். கொஞ்சம் நிறையா தான் நெய் போடணும். இப்போ இது 4வது ஸ்டெப்பு. இது இன்னொரு வேறு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் 200 கிராம் நெய் ஊற்றிருக்கோம். அதில் 6 கிராம்பு, 6 ஏலக்காய், 4 பட்டை போட்டிருக்கோம். 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறோம். இதில் நம்ம பிரட்டி வச்சுருக்கிற மட்டனை போட்டுக்கலாம். இது 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை போட்டுறேன். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கீரை, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் இதில் போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் கிண்டிக்கலாம். தான் 6 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை மூடி போட்டு நல்லா ஒரு விசில் வர்ற வரைக்கும் வேகமாக அடுப்பு வச்சுருங்க. அப்புறமா 30 நிமிஷம், அதாவது 1/2 மணி நேரம் அப்படியே குக்கர்லேயே ஸ்லிம்மில் வச்சுட்டு அப்படியே குக்கர் மூடியே இருக்கட்டும். 1/2 மணி நேரம் சென்று தான் இதை நம்ம திறக்கேன். நான் இப்போ இதை மூடி போட்டுட்டு இதை நான் விசில் வந்தோடனே 1/2 மணி நேரம் சென்று நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். இப்போது நம்ம பருப்பு வேக வச்சோன்னே அதை திறந்து காட்டுறேன்.
பாருங்கள் எப்படி நல்லா அப்படியே குழஞ்சி வந்துருச்சு. கீழே நம்ம நெய் ஊற்றுனதால பிடிக்கல, இல்லாட்டினா பிடிச்சிப்போம். அப்படியே எவ்வளோ கரெக்டாக வந்துட்டு பாருங்கள். இது ஆறணுன்னே நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம மட்டன் வேக வச்சால அதை இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதில் இது பாருங்கள், இந்த எண்ணெயை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நம்ம இப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இது மேலே அது ஊற்றணும், இந்த ஹலீமுக்கு மேலே. அதனால் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். மட்டன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. தனியாக அங்கே கலண்டிட்டு போகுது. நம்ம இதில் எடுத்து வச்சு இதெல்லாம் எலும்பை தனியாக எடுத்து மட்டனை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்படி பேத்தாலே தனியாக வந்துடும். நான் இதை எடுத்து காமிக்கிறேன் தனியாக. இப்போ நான் இதெல்லாம் தனியாக எலும்புலேருந்து எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போது அந்த எலும்பெல்லாம் எடுத்துட்டோம். ஒன்லி மட்டனை மட்டும் வச்சுருக்குறோம். இப்போ இந்த மட்டனை நம்ம பருப்பை அரைச்சி வச்சுருக்குறோம், அதோடு இதை சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அரைச்சதை. நம்ம இதை இந்த பருப்பு குக்கர்லேருந்து எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். அதில் இந்த வறுத்து வச்சுருக்குறோம் நம்ம வெங்காயம், அதை இதில் போட்டுக்கலாம். இந்த மட்டனை இதையும் இதில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு நம்ம இதை மேஷ் பண்ண போகிறோம். இந்த கறி வேக வச்சோம்ல அதுவும். ஓகேங்களா? இதெல்லாம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டு இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது நல்லா கிண்டிட்டு நான் அப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்மளோட ஹலீம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஒருவேளை இதில் நீங்கள் மட்டன் கூட கொஞ்சம் அப்படி திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் ஒரு எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சாறு இதில் ஊற்றிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். நீங்கள் உப்பு இருக்கான்னு உங்களுக்கு இல்லை பார்த்துக்கோங்க. முடிஞ்சிச்சு நம்மளோட சூப்பரான டெலிஷியஸான ஹலீம் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இதை சர்வ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்படி தான் இருக்கணும். நம்ம முதல்ல எடுத்து வச்சோம்ல அந்த மட்டன்லேருந்து அந்த எண்ணெய் எடுத்து இதில் மேலே ஊற்றிக்கலாம். இந்த நெய், இது நெய் தான் நம்ம ஊற்றணும் மட்டனில். வெங்காயம் வறுத்து வச்சுருக்கோம், அதை கொஞ்சம் மேலே தூவிக்கலாம். கொத்தமல்லி. நம்மளோட சூப்பரான ஹலீம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை எல்லோரும் செஞ்சு பார்க்கணும். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை தான் இது. கொஞ்சம் ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இல்லாட்டினா ஒரே சட்டிலே போட்டு எல்லாத்தையும் கிண்டுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நான் ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே யூஏயில் இதை ஹரீஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்தியாவில் இதை ஹலீம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது சாப்பிட்டு பாருங்கள். இது ரம்ஜான் ஸ்பெஷலு. தினமும் இது தான் இங்கே எல்லோரும் சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? ரம்ஜானில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.